தியேட்டரில் கோவையில் போய் பிராட்வே தியேட்டரில் படம் பார்த்துருக்காரு. நல்ல ரெஸ்பான்ஸ், படம் ஃபுல்லுன்னு. அவர் உட்காந்தே பார்க்கல, நீங்கள் படிக்க நின்றுக்கிட்டே படம் பார்க்குறாரு ஃபுல்லாக. அங்கே ஒவ்வொரு சீனுக்கும் ஆடியன்ஸ் ரொம்ப ரசித்து கிளாப்ஸ் பண்ணுறதை ரொம்ப ரசிச்சிருக்காரு. சிங்கப்பூரில் இப்போ பட்டையை கிளப்பிட்டு இருக்கு சார். அங்கே 13+ ஆடியன்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. 3வது வரம்பு படம் போயிட்டுருக்கு. ரஜினி சாருக்கு 5 வயசுலேருந்து தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் மட்டும் ஃபேன் கிடையாது, வெளிநாட்டில் ஃபுல்லாகவே ஒரு ஃபேன் பாய் இருக்கா. அந்த ஏசிட் கிடச்சி நீங்கள் 1000 கோடி மேலே போயிருக்கு அப்படின்னா, கிடைக்கலன்னா 1000 கோடி போயிருக்கும். நார்வேல இந்த 3 விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணிருக்கு கூலி படம். வேறு எந்த தமிழ் படமும் பண்ணாத ஒரு ரெக்கார்ட் பிரேக்கை கூலி படம் பண்ணியிருக்கு நார்வேல. அது நீங்கள் சொன்னது மாதிரி அந்த படம் ஃப்ளாப் ஆனதுக்கு ஒரு காரணம் சொல்லி ஒரு நடிகர் மிகப்பெரிய அளவில் ஸ்டார் ஹோட்டலில் ட்ரீட் கொடுத்து செலிப்ரேட் பண்ணதான் ஒரு தகவல் ஃபஸ்ட் டே அடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த படம் ஓடக்கூடாது, இவ்வளோ பெரிய காம்போ உருவாயிருக்கு. சன் பிக்சர்ஸ், ரஜினி, லோகேஷ் கனகராஜ், நாகார்ஜுன, அமீர் கான், மிகப்பெரிய அளவில் இந்த 1000 கோடியை தாண்டிடக்கூடாதுங்கிற ஒரு டார்கெட் வச்சு தான் அடித்தாங்க. அங்கே தியேட்டரில் என்ன கிளாப்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா? இந்த ரஜினி வரும்போது பார்த்தீங்களா? லைவாக இருக்கிறது மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அது ஏஐல யூஸ் பண்ணது மாதிரியே தெரியாது, நீங்கள் சொன்னதுனால தெரியுது. மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். கூலி படத்தை பார்க்கறதுக்காக நேற்று லோகேஷ் கனகராஜ் தியேட்டருக்கே போயிட்டாரு. அங்கே ரசிகர்கள்லாம் சில கேள்வி கேட்டாங்க, அதுக்கு அவர் பதில் சொன்னார். பட் இன்னும் சில விஷயங்களும் ஓப்பனாக பேசியிருக்கிறாரு. இந்த படம் தியேட்டரில் ஆடியன்ஸோட பார்க்கும்போது எல்லாருமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. என்ன எல்லா டைரக்டருமே ஃபஸ்ட்டு டே தான் ஃபுல்லாக அவங்க ரவுண்ட்ஸ் போகணும்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நானும் பார்த்துருக்கேன் ஒர்க் பண்ணும்போது. பட் லோகேஷை பொறுத்த மட்டும் 3வது வாரத்துக்கு ஒரு ரவுண்ட்ஸ் போகிறது இது புதுசாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கூலி படம் சரியாக இல்லை, கதை சரியில்லை அப்படின்னு பேசப்பட்ட பல பேர் பேசின வகையில் கதை சரியில்லைன்னு சொல்லி நானும் சில விஷயங்களை பேசியிருக்கேன், மறுப்பதற்கே இல்லை. பட் ட்ரீட்மெண்ட்டில் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஸ்டூடெண்ட் மத்தியில் ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே போகும்போது நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. பட் தியேட்டரில் கோவையில் போய் பிராட்வே தியேட்டரில் படம் பார்த்துருக்காரு. நல்ல ரெஸ்பான்ஸ், படம் ஃபுல்லுன்னு. அவர் உட்காந்தே பார்க்கல, நீங்கள் படிக்க நின்றுக்கிட்டே படம் பார்க்குறாரு ஃபுல்லாக. அங்கே ஒவ்வொரு சீனுக்கும் ஆடியன்ஸ் ரொம்ப ரசித்து கிளாப்ஸ் பண்ணுறதை ரொம்ப ரசிச்சிருக்காரு. காரணம் கேட்டிங்கன்னா, நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு மாஸாக இருக்கும், ஒரு கிளாப்ஸ் வரும்னு மைண்ட் செட் பண்ணி பண்ணேன். பட் அது நான் இப்போ 3வது வாரத்தில் போய் தியேட்டரில் பார்க்கும்போது இப்போவும் அந்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தமிழ்நாடு தியேட்டர்லையுமே நல்லா போய்கிட்டு இருக்கு. இங்கே சென்னை குரோம்பேட்டையில் பார்த்தீங்கன்னா 40,000 டிக்கெட்ஸ் மேலே உங்களுக்கு சேல் ஆகி பண்ணிக்கிறதா குரோம்பேட்டை வெற்றி தியேட்டர் ஓனர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ ஓவரால் தியேட்டர் ஓனரும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி ரொம்ப 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 ஹாப்பின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, எங்களுக்கு நல்ல கலெக்ஷன் போட்ட காசோடு எடுத்துட்டோம் ஒட்டு மொத்தமாக அப்படின்னு தகவல் தான் சொல்கிறாங்க. இப்போது ஸ்டூடெண்ட் மத்தியில் லோகேஷ்கிட்ட ஒரு மீட்டிங் பண்ணும்போது நிறைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்கிறார். இப்போ பல மாணவிகள் கேள்வி கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஒரு கதை உருவாகிறது ஒரு நாட் வச்சு நாங்கள் உருவாக்குவோம். பட் இது எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் ரொம்ப மைண்டில் செட் பண்ணாமல், இது ஒரு கதை ஒரு டைரக்ட் பண்ணிருக்க ஒரு ஹீரோ படம் பண்ணிருக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தியேட்டரில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு இந்த பிரமிப்பு தெரியும். உங்களுக்கு நீங்கள் வேற யாராவது சொல்லி இல்லை பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போது நாங்கள் கொடுத்ததே அதிகமாக தான் இருக்கும், பட் உங்கள் பார்வைக்கு தெரியாமல் போயிடும் அப்படிங்கிற விஷயத்தை கன்வே பண்ணுறாரு. ஒரு பக்கம் பார்த்தா அது நியாயம்தான். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் உருவாகும் போது ஒரு லைன் இந்த ஹீரோ வச்சு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவாங்க. அப்படி இந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது தான் இவர் எந்தெந்த கேரக்டர்ஸ் கொண்டு போகலாம், எந்தெந்த கேரக்டர் உள்ளுக்குள்ளே வர என்ன சீன் வைக்கலாங்கிறத ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுவாங்க. அதுக்கு டீட்டெயிலாக ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் சில விளக்கங்கள் நிறையா கொடுத்தாரு. அது உண்மையிலே தெளிவான விளக்கமாக தான் நான் பார்க்குறேன். சில பேர் ஒரு பொண்ணு ஒரு ஸ்டூடெண்ட் கேள்வியும்போது கூட சினிமாவை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிச்சிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி வேண்டான்ட்டார் ஒரே வார்த்தை. அதுதான் உண்மையும் கூட. நான் ஓப்பனாக சொல்கிறேன், சினிமாங்கிறது ஒரு மேஜிக்கு. உங்களுக்கு ஒரு விஷயத்தை மிகப்படுத்தி சொல்கிறது தான் சினிமா. பட் அதனுடைய பார்வையில் எந்த ஸ்டூடெண்ட்டும் சரி, எல்லா பேரும் ரசிகரும் சரி போயிடக்கூடாதுங்கிற ஒரு தெளிவான கருத்தை நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். லோகேஷும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஓகே சார். இப்போ கூலி படம் வெளிநாடுகளில் சில இடங்களில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க, ஃபேமிலியோட பார்க்குற அளவுக்குலாம் இருக்குதுன்னாங்க. எந்த நாட்டில் அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க ஃபேமிலியோட பார்த்துட்டு? அது சிங்கப்பூரில் இப்போ பட்டையை கிளப்பிட்டு இருக்கு சார். அங்கே 13+ ஆடியன்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. 3வது வரம்பு படம் போயிட்டுருக்கு. எல்லா ஷோ ஃபுல்லாக நைட் ஷோலாம் ஃபேமிலி ஆடியன்ஸோட சைல்டோட வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரஜினி சாருக்கு 5 வயசுலேருந்து தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் மட்டும் ஃபேன் கிடையாது, வெளிநாட்டில் ஃபுல்லாகவே ஒரு ஃபேன் பாய் இருக்காங்க. சிங்கப்பூரில் கலக்கிக்கிட்டு இருக்கு. இப்போ அது உங்களுக்கு அங்கே அந்த சர்டிஃபிகேட் வாங்கினாங்க அதை கேட்குறாங்க. இல்லை, அவங்களுடைய சென்சார் போர்டு வேறு சார். ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே அவங்களுடைய சென்சார் மெத்தட் இருக்குது. இவங்க அது விளக்கங்கள் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் நம்ம தமிழ் சென்சார் கூட சில விளக்கங்கள் கேட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா யூஏ தரேன்னு சொன்னாங்க. அது டைரக்டருடைய பார்வையில் வேணான்னு சொல்லிட்டார். அது விளைவு தான் ஏ சர்டிஃபிகேட். இந்த ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சா நீங்கள் 1000 கோடி மேலே போயிருக்கு அப்படின்னா, கிடைக்கலன்னா 1000 கோடி போயிருக்கும். அதை விடுவோம், இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. பட் அவங்க சென்சார் போர்டில் சில விளக்கங்கள் கொடுத்து சில சீன்லாம் கட் பண்ணியிருக்காங்க. அங்கேயும்
கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மினிட்ஸ் கட் பண்ணி டியூரேஷன் இந்த கட் சீன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது அவங்க யூஏ கொடுத்துட்டாங்க. அங்கே 13+ கொடுத்து இப்போ வந்து சிங்கப்பூரில் கலக்கிக்கிட்டு இருக்கு சார் படம். அங்கே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸோட உள்ள வந்து படம் ஃபேமிலி உள்ளே போகிறாங்க. எல்லாமே கிட்டத்தட்ட ஃபுல்லாக 3 வாரம் மேலே போய்கிட்டு இருக்கு சிங்கப்பூரில். இது வெளிநாட்டில் மிகப்பெரிய ரெக்கார்டுங்க. 3 வாரம் கிட்டத்தட்ட நிறைய கண்ட்ரியில் படம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கண்டினியூவாக போயிட்டு இருக்கு. சார். இப்போ வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய சிங்கப்பூர், மலேசியாலாம் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி மற்ற நாடுகளில் எப்படி சார் இந்த படம் பண்ணியிருக்கு? மற்ற நாடுகள் எல்லாத்துலேயுமே ஒரு கலக்கில் சார். இது கேள்வியே இல்லைன்னு நினைக்கிறேன். யூஎஸ்ஏலலாம் மிகப்பெரிய ரெக்கார்டு, யூகே, கனடா அண்டு சிங்கப்பூர், மலேசியா மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ நார்வேல மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு சார். அதை இது வரைக்கும் படம் ஓடிட்டு இருக்கு. இப்போ ஆடியன்ஸுடைய விமர்சனம் பார்த்த ஆடியன்ஸ் வந்து மிகப்பெரிய ஃபஸ்ட்டு தமிழ் படம்னு சொல்லி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. அதாவது ப்ரீமியரில் ஹையஸ்ட் இது கலெக்ஷன் இது. ஸோ அதிகம் இதுக்கு தவிர எஃப்டிஎஃப்எஸில் வந்து மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு இந்த படம் வந்து. ஸோ வியூவர்ஷிப்பில் எஃப்டிஎஃப்எஸில் ப்ரீமியரில் வந்து நார்வேல கலக்குன்னா முதல் தமிழ் படம் ரஜினியோட கூலி படம். அங்கே வந்து இன்னமும் கலக்கிட்டு வசூல் சாதனை பண்ணிகிட்டு இருக்கு உங்களுக்கு. இதோட வேறு என்ன வேணும் உங்களுக்கு? அதிகமான பேர் பார்த்த இதுவா அது? அதான் பார்வையாளர்கள் அதை ரசிகர்கள் பார்த்தது வந்து நார்வேல தான் ஃபஸ்ட்டு படம் கூலி. எஃப்டிஎஃப்எஸ்லேயும் ஃபஸ்ட்டு கலெக்ஷனில் ஹெவி, ப்ரீமியர்லேயும் அதிக அளவு. நார்வேல இந்த 3 விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணியிருக்கு கூலி படம். வேறு எந்த தமிழ் படமே பண்ணாத ஒரு ரெக்கார்ட் பிரேக்கை கூலி படம் பண்ணியிருக்கு நார்வேல. சரி சார். இப்போ உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலெக்ஷன் இந்த படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணி விட்டுருக்கு சார்? நேற்று வரைக்குமே 20 மில்லியன் வரைக்கும் சொன்ன ரிசல்ட்டு சார். இப்போ 21 மில்லியன் சார் கிராஸ் ஆகிருக்கு. இது ஹையஸ்ட்டு தமிழ் படம். மிகப்பெரிய ஒரு சரித்திர சாதனை, ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு. அவங்க ஆம்சினி என்டர்பிரைசஸே பார்த்தீங்கன்னா இது நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு கலெக்ஷனு, இது வந்து மிகப்பெரிய ரீச் ஆகிருக்கு அப்படின்னு அவங்களுடைய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. வெளிநாடுகளில் எந்த தமிழ் படமும் பண்ணாத ஒரு சரித்திர சாதனையை கூலி படம் பண்ணியிருக்குன்னு தான் நான் தெளிவாக சொல்கிறேன் சார். ஓகே சார். இப்போ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ இந்த கூலி திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3வது வாரத்தையும் தாண்டி இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி சரி, இது ஒரு பக்கம் சொன்னாலும் சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சாரோடைய திரைப்படம் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டுச்சு. தேட்டருக்குள்ள அந்த படம் ஓட விடாத மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வந்தது. அப்போ ஒரு நடிகர் வந்து அதை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணாருன்றாங்க. உண்மையா? அது நீங்கள் சொல்கிறது பாபா படத்தை தான் சொல்கிறீங்க, ஓகேங்களா? 2003 நினைக்கிறேன் சம்திங். அது ரிலீஸ் ஆகி பெரிய சில கட்சிகள்லாம் கொஞ்சம் போராட்டம் பண்ணி இந்த படத்தை ஓட விடாமல் பண்ணி நிறைய தடங்கள் வந்தது. ஒரு நல்ல அருமையான கருத்து சொன்ன படம் ரஜினி சாருடைய லட்சிய படம்னு 2 படம் சொன்னார். ஒன்று ராகவேந்திர படம், இந்த பாபா படம். பாபா படம் பக்கா ஒரு கமர்ஷியல். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டைலாக பண்ணியிருப்பார் படம். பட் அந்த படத்தை ஓட விடாம பண்ணாங்க. சரிங்களா? சரி, எதிர்பார்த்த அளவு போல் ரஜினி சார் அதுக்கு நஷ்ட ஈடும் கொடுத்தாங்க, படத்தையும் எடுத்தாங்க. பட் நீங்கள் சொன்னது மாதிரி அந்த படம் ஃப்ளாப் ஆனதுக்கு ஒரு காரணம் சொல்லி ஒரு நடிகர் வந்து மிகப்பெரிய அளவில் ஸ்டார் ஹோட்டலில் ட்ரீட் கொடுத்து செலிப்ரேட் பண்ணதான் ஒரு தகவல் வந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இது. பட் 2வது பார்த்தீங்கன்னா நான் அவரை பார்த்து தான் நான் வளர்ந்தேன் பண்ணுன்னு ஒரு விஷயத்தையும் கன்வே பண்ணார். இது நிறைய சோசியல் மீடியாவில் வந்திருக்கு. சமீபத்தில் கூட இந்த செய்தி வந்தது உங்களுக்கு. அதை இது என்னென்ன சொல்கிறேன்னா, அவருடைய ரசிகர்கள் அவர்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி வந்தாங்கன்னா அவருடைய ரேஞ்ச் இன்னும் வேறு மாதிரி இருக்குங்கிறதா என்னுடைய கருத்தாக நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஏன்னா இவரை பார்த்து தான் அவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறப்ப எதுக்கு அதை கொண்டாடினார்? அவர் மறுப்பதற்கே இல்லை. ஏன்னா ஒருத்தரை பார்த்து தான் ஒருத்தர் வரணும். அது வெளிப்படையாக சொன்னவங்க தான். மாற்று கருத்து கிடையாது. அதில் இப்போ வந்து நம்ம ஸ்டாராக ஆகிறதுக்கு வந்து நம்ம உழைக்கணும்ல. இன்னொருத்தர் ஸ்டாராக இருக்கிறாரு, அந்த இடத்த நம்ம பிடிக்கணும் அப்படின்னா உழைச்சி தானே வரணும். இல்லை, உழைப்பு நிறையா தான் சார் இருக்குது. அதில் ஒன்றும் மாற்றம் ஒன்று கிடையாது சார். பட் அவர் அதை விரும்பவும் இல்லை. நீங்கள் வேறு ஒரு நடிகர் சொன்ன விஷயத்தை வந்து அந்த இடத்துல வந்து ஆஃப் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா வேறு இந்த மேட்ரு பூதாரமாக வெடிச்சிருக்காது. அதை சைலண்டாக விட்டதுனால வேறு மாதிரி போச்சு. அதுதான் இந்த விளைவை தவிர இப்போ அது விஷயங்கள் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. அப்படி மைல்டாக தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஓகே சார். ஏன் இது கேட்குறேன்னா, நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து நிறைய பேர் வந்து வாண்டடாக வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக கூலி வந்து ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு, தேட்டரே காலியாக இருக்குது, ஒருத்தர் கூட தேட்டரில் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து நரேஷன் செட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் ஒரு தேட்டராக போயிட்டு பாருங்கள் இவ்வளோ ஆடியன்ஸ் வந்திருக்காங்கிறத அவங்களும் ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுதான் நான் கேட்குறேன். நான் இதுக்குள்ளே ஒரு தொடர்ந்து இந்த படம் ஓடக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு நரேஷன் செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா? அதுதான் கேட்டேன் நான். இல்லை சார், கூலியை அடிக்கணும்னு பிளான் பண்ணதான் சார். அது எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட் டேலேருந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த படம் ஓடக்கூடாது, இவ்வளோ பெரிய காம்போ உருவாயிருக்கு. சன் பிக்சர்ஸ், ரஜினி, லோகேஷ் கனகராஜ், நாகார்ஜுன, அமீர் கான் மிகப்பெரிய இந்த 1000 கோடியை தாண்டிடக்கூடாதுங்கிற ஒரு டார்கெட் வச்சு தான் அடித்தாங்க. பட் அதனுடைய அவங்க அடித்து இந்த படம் ஃப்ளாப் ஆனன்ற வந்து அந்த கருத்துக்களை போகவே முடியல. இந்த படம் மக்கள் கொண்டாட ஆரம்பித்தாங்க, ரசிகர்கள் செலிப்ரேட் பண்ணாங்க. 3 வாரங்கள் கடந்து போயிட்டுருக்கு இந்த படம். இது வரைக்குமே நிறைய தேட்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் யாரும் சொல்லி இந்த படத்தை அடிக்க முடியல. அது வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. 500 கோடியை தாண்டி போயிடுச்சு. 3வது பிளேஸில் கூலி படம் போய் உட்காந்துருக்கு. இப்போ இது இன்னமும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 கோடி ரூபா கிராஸ் பண்ணிடுச்சுன்னா ஜெயிலரை தாண்டி போகிற அளவுக்கு தான் ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு. அது
அது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வாரத்தில் என்ன வருதுன்னு. சன் பிக்சர்ஸ் இன்னும் ஒரு 2 நாள் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் ஓவரால் எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்குங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்த போகிறாங்க. இப்போ சொல்லும் போது எல்லாருக்குமே தெரியும் என்னங்கிறது. ஏன்னா இப்போ வரைக்கும் யாருமே வந்து நாங்கள் கூலி படம் வாங்கினோம் எங்களுக்கு பாருங்க நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்ல. அதுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் இருக்கிற உரிமையாளர்கள்லாம் நாங்கள்லாம் லாபம் தான் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் ஏன் படம் வந்து நஷ்டம்னு என்ன பொய் பிரச்சாரம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தேட்டர் சம்மந்தப்பட்டவங்களே கேட்குறாங்களே. அதனால தான் கேட்குறேன் நான். அதுதான் நம்ம தமிழ்நாடு தேட்டரை தவிர இந்தியாவில் அத்தனை லாங்குவேஜ் தேட்டர்ஸும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. வசூல் சாதனை பண்ணியிருக்கு, பெரிய லாபம் கொடுத்துன்னு சொல்கிறாங்க, மாற்று கருத்தே இல்லை. வெளிநாடுகள்லேயே வாங்கப்பட்ட தொகையை விட மிகப்பெரிய உள்ள கலெக்ஷனாக இருக்குது. கிட்டத்தட்ட 21 மில்லியன், கிட்டத்தட்ட 200 கோடி கிட்ட நெருங்கிடுச்சு. ஸோ இது வந்து மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணியிருக்கிற படம். காசு கொடுத்து வாங்கினவங்க சொல்லும் போது இது காசு சும்மா இருக்கிறவங்க ஏன் வலிக்குதுன்னு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. அதனால் இதை வந்து இந்த ரெக்கார்டை உடைக்க முடியாது. அவருடைய பேச்சு இந்த சன் பிக்சர்ஸ் கொடுக்கறதோட டோட்டல் ஆஃப் ஆன்னு தான் நினைக்கிறேன் நான். ஓகே சார், இப்போ வெளிநாடுகளில் அவங்க கொடுத்து வாங்கின தொகை 81 கோடி தான் சொன்னாங்கல்ல. கிட்டத்தட்ட 85 கோடி சார். அட்வர்டைஸ்மெண்ட்டோட 90 கோடி அவங்களுடைய டார்கெட். அப்படிங்களா? இதுதான் முதல் தமிழ் படம் அதிகமாக போனது இந்த ஹையஸ்ட் இதுதான் தமிழ் படம் தான். 90 கோடிக்கு ஒரு பிஸ்னஸ் நடந்தது. ஹையஸ்ட் படம் கூலி தான். அதெல்லாம் வசூல், அதெல்லாம் அடித்து காலி பண்ணி வசூலில் கலக்கிக்கிட்டு இருப்பா. அதுவும் மிகப்பெரிய ஒரு சாதனையாக கருதப்படுது. ஏன்னா கேரளாவில் இந்த படம் 30 கோடியெல்லாம் பண்ணிருச்சுன்றாங்க, கர்நாடகாவில் 50 கோடி பண்ணியிருக்குன்றாங்க. இதெல்லாம் உண்மைதானா? அது உண்மை சார். ஆந்திரா தெலுங்கானா 100 கோடி டச் ஆயிடுச்சு. கர்நாடகா 40 கோடி தாண்டிடுச்சு. கேரளாவில் 30 கோடியை தொட்டிருக்கு. நார்த்தில் 50 கோடியை நெருங்கிடுச்சு. உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா சென்ட்ரல்லையுமே இது வசூல் சாதனை பண்ணியிருக்கு. வாங்கினவங்க எல்லா பேருக்குமே மிகப்பெரிய ஒரு லாபம் சம்பாரிச்சு கொடுத்த படம் வந்து கூலி படம். அதை மறுப்பதற்கே இல்லை. எப்போ சார் ரஜினி வந்து அடுத்த படத்தை வந்து ட்ராவல் பண்ண போகிறாரு, லோகேஷ் கனகராஜ் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாரு, நீங்கள் வேணால் பாருங்கள், கூலி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நியூஸ் வரும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ அதே மாதிரி அந்த நியூஸ் வந்துச்சு. இது வந்து கூலி படம் டைரக்ட் பண்ணும்போதே இது முடிவு பண்ணதா? அது கண்டிப்பாக சார். அப்போவே கதை சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அந்த கதையை பண்ணும்போது இந்த படம் ஹிட்டு, நிறைய மிஸ்ட் ரிவ்யூ வந்தாலும் ரஜினி சார் லோகேஷ் மேலே தனி மரியாதை வச்சுருக்காரு. மேக்கிங்கில் நல்லா இருக்குப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அடுத்து பண்ணுவோன்னு சொன்ன விஷயம். அது வந்து அடுத்துனா ஜெயிலர் 2 முடிச்சுட்டு லோகேஷ் பண்ணி முடிச்சுட்டு வரது மாதிரி இருந்தது. இப்போ திடீர்னு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது கன்ஃபார்ம், 100% கன்ஃபார்ம். அதை நம்ம கமலஹாசனும் உதயநிதி ஸ்டாலினுடைய ரெட் ஜெயின் மூவிஸை சேர்ந்து தயாரிக்குது. கமலும் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. மிகப்பெரிய அளவில் ஒரு கதை உருவாகியிருக்கு. அந்த படம் மிகப்பெரிய அளவில் பேசப்படும். அது 1000 கோடி கண்டிப்பாக தாண்டறதுக்கான ஒரு விஷயம் லோகேஷ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. பட் அது குறிக்கோள் இல்லைங்கிறார் அவர். அதுதான் நம்ம தெளிவாக பார்க்கணும். ஒரு நல்ல கதையம்சம் ஸ்க்ரீன் பிளேயோட ரஜினி வச்சு ஒரு படம் பண்ணுறேன், 1000 கோடி தாண்டதும் தாண்டாது ரெண்டாவது விஷயம். நீங்கள் ரசிக்க முடியாது இருக்குன்னு சொல்கிறார். இப்போவும் கூலியில் அந்த ஃப்ரான்சிட்டை தான் சொல்லியிருக்கார். இந்த படமும் அந்த கருத்து தான் சொல்கிறார். நல்ல படமாக உருவாக்கி தரேன் இருக்கார். அது விரைவில் ஆரம்பமாக போகுது. ஏன்னா அவர் வந்து தயாரிப்பாளர்களுக்கு ஒரு லாபம் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கிறாரு லோகேஷ் கனகராஜ். ஏன்னா ஹிந்தியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சல்மான் கான், அமீர் கான்லாம் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. அது மாதிரிலாம் நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. இவருக்கு தான் டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது திரும்ப ரஜினி சார் படத்தில் இவரை ஹோல்டு பண்ணி வச்சது பெரிய விஷயம் தானே? பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். அதாவது லோகேஷுக்கு அதிர்ஷ்டம் தான் சொல்ல முடியும். நம்ம ரஜினி சாருக்கு 500 கோடி கிளப்பில் அவர் தான் ஃபஸ்ட்டு இருக்கார் ஆக்டர்ஸில். டைரக்டரில் லோகேஷ்க்கு தான் ஃபஸ்ட்டு இருக்கார் 500 கோடி கிளப்பில். 3 படமே 500 கோடி மேலே கலெக்ஷன் ஆச்சு உங்களுக்கு. அது ஒரு ரெக்கார்டு பண்ணியிருக்காரு அவர். ஸோ அதனால் இந்த காம்போ வந்து வித்தியாசமாக இருக்கும். இப்போ கூலியோடைய அந்த மிஸ்டர் ரிவ்யூக்கு அடுத்த படம் நெத்தியடியாக இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு எந்த ஃபால்ட்டும் இல்லாமல், லாஜிக் மிஸ்டேக் இல்லாமல், இந்த லேகும் இல்லாமல் ஒரு ஸ்க்ரீன் பிளே கதை உருவாகியிருக்கார். ரஜினி சார் மிகப்பெரிய தீனி போகிற அளவுக்கு அந்த கேரக்டர் அமையுது. பொறுத்திருந்து பாருங்க, தெரிக்கும் இந்த படம். நான் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன், ரஜினி சாரோட வாய்ஸ் தான் பாருங்க, நான் எப்படி யூஸ் பண்ணிடுறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாக சொல்கிறாருல்ல. இல்லை, டெக்னாலஜி வரும்போது அது யூஸ் பண்ணுறாங்க சார். அங்கே தியேட்டரில் என்ன கிளாப்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா? இந்த ரஜினி வரும்போது பார்த்தீங்களா? லைவாக இருக்கிறது மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அது ஏஐல யூஸ் பண்ணது மாதிரியே தெரியாது. நீங்கள் சொன்னதுனால தெரியுது. எப்படி இல்லைன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது நிறைய பேருக்கு. ஸோ அதனால் அந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு இன்டர்நேஷ்னல் படமாக இது உருவாகுது. அடுத்த படம் எல்லா டெக்னாலஜியும் நான் பயன்படுத்திப்பேன்னு சொல்கிறது லோகேஷ் சூப்பர் தானா? எல்லா டெக்னாலஜியும் யூஸ் பண்ணிப்பேன்னு சொல்கிறதுல லோகேஷ் வந்து அந்த ரோபோட்டிக் கேமராவை இங்கே அதிகமாக கொண்டு வந்து லோகேஷ் தானே அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸ். ஆமாம் சார், 360 டிகிரியில் ரோபோட்டிக் கேமரா யூஸ் பண்ணி தான் கூலியில் நிறைய ஃபைட் சீன் தான் உங்களுக்கு ஃபைட்லாம் தெரிக்கிறது மாதிரி இருக்கும். இன்ட்ரோல் ஃபைட்டு, அந்த தேவ மென்ஷன் ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசம் இருக்கும் உங்களுக்கு. அதை அந்தளவுக்கு நியூ மெத்தடில் யூஸ் பண்ணுறாரு. இப்போ அடுத்த படமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேன் இண்டியா தவிர பேன் வேர்ல்டு ஃபிலிம்ங்கிற மாதிரி ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறாரு. கண்டிப்பாக அந்த படம் உலக அளவில் தெரிக்கு இதை விட அதிகமாக போகிற அளவுக்கு ஒரு மேக்கிங் ஸ்டைல் இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். நான் ஓகே சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி சார்.